அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். அதிமுக விதிகளில் திருத்தம் செய்தது, தலைமை மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த சூரியமூர்த்தி, புகழேந்தி, ராம்குமார் அளித்தன், கே.சி. பழனிசாமி, ரவீந்திரநாத் உள்ளிட்ட 6 பேர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்குகளுக்கு பதில் அளித்து தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழக தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக 6 புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்ததால் அவற்றை ஒன்றாக பரிசீலித்து முடிவெடுக்கும் வகையில் பதில் மனுக்களை தாக்கல் செய்யும்படி உத்தரவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழேந்தி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகளில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் அவர்களின் புகார்களும் சேர்த்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சுதந்திரமான அரசியல் அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு நீதித்துறை அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ள அதிமுக முழு பின்னணி விவரங்களை தெரிவிக்காமல் யூகத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே தாக்கல் செய்துள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தேர்தல் ஆணைய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார்கள் குறித்து பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் அது எந்த அதிகார வரம்பு மீறலிலும் ஈடுபடவில்லை என்று விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி ஆர் சுப்பிரமணியம், சி குமரப்பன் அமர்வு பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.